இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காம்படென்ட் இன்ஜினியர்ஸ். ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்க நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறோம். அடுத்த லெவல் வி டேக் தம் லைக் வி புட் தம் இன்டு அ பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வி ஸ்கில் தம். அடுத்த லெவல் கொண்டு போகிறோம். ஜெனரிக்காக அதோட நிறுத்துவாங்க எல்லாருமே. காம்படென்சி கொண்டு போகிறது எப்படின்னா வி புட் தம் இன்டு அ லைவ் ப்ராஜெக்ட் எக்ஸ்போஷர். நான் இந்த கோர்ஸ் எடுத்தால் நான் சேஃபு, ஏதாவது பர்டிகுலர் கோர்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கா சார்? நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு மொபைல் சேஞ்ச் பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு 2-3 years. So you keep upgrading? Nowadays electronic devices are keep upgrading. வீட்டில் இருக்க எல்லா பொருளும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க. டிவி நீங்கள் 45 inch வச்சுருப்பீங்க, அப்புறமா 65, 100. Without semiconductors there is no technology advancement. So Telecom Skill Sector Council or Telecom Based Skill Sector Council, we have signed an MOU with them. There are a couple of universities whom we have tied up also. So Kalasalingam or University in Madurai. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாமல் இன்ஜினியரிங் காலேஜ். The major collaboration that we had is which is with L&T EduTech. As a ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு அகாடமியில் நான் என்ரோல் பண்ணுறேன்னா the first question I will ask is job opportunity நீங்கள் வந்து எப்படி ஸோ இங்கே எப்படின்னா இங்கே ஒரு 1 to 2 years ஆஃப் ப்ரோக்ராம் ஆஃப் ட்ரைனிங் எங்கள் கூட எடுப்பாங்க. ஒரு 1 to 2 years இங்கே இருந்து அவங்க அந்த கோர்ஸ் எடுக்கும் போது ஒரு ரியல் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே சேலரிலாம் நல்லா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சேலரிலாம் எப்படி இருக்குது? செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நீஷ் ஸ்கில். ஒரு 2 years ஒரு 3 years ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா பேசிக் ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 6 lakhs இருக்கும். இட் வில் ரேஞ்ச் பிட்வீன் 15 to 20 or 25 lakhs per annum. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் வுட்ஸ் டீம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PRS குரூப்ஸ் தான் வந்திருக்கோம். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ ஒரு பூமிங்காக இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க சிப்ஸை வந்து டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எஜுகேட்டும் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம டீட்டெயிலாக அவங்கக்கிட்டே பேச போகிறோம். ஸோ அந்த ஃபவுண்டர்ஸை போய் மீட் பண்ணால் வாங்க போகலாம். PRS குரூப்போட டைரக்டர் வினித்ரா மேம் கிட்ட பேச போகிறோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சக்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இந்த செமிகான் அகாடமி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ செமிகான் அகாடமின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்படென்சி பில்டிங் பார்ட்னர். இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காம்படென்ட் இன்ஜினியர்ஸ். நான் பேசிக்லி வி கால் இட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஜினியர்ஸ். ஓகே. ஸோ வாட் வி டூ ஹியர் இஸ் ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அவங்க நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறோம். அடுத்த லெவல் வி டேக் தம் லைக் வி புட் தம் இன்டு அ பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வி ஸ்கில் தம். நம்ம ஸ்கில் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிறோம். ஜெனரிக்காக அதோட நிறுத்துவாங்க எல்லாருமே. பட் நாங்கள் அடுத்த லெவலுக்கு ஆஃப் காம்படென்சி கொண்டு போகிறது எப்படின்னா வி புட் தம் இன்டு அ லைவ் ப்ராஜெக்ட் எக்ஸ்போஷர். ஸோ அங்கே என்ன பண்ணுறோன்னா வி மேக் தம் சிட் அலாங் வித் தி அதர் சீனியர் ஃபோக்ஸ் அண்ட் வி டெவலப் தேர் அஸ் அ காம்படென்சி. ஸோ இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்களோ தட்ஸ் வாட் வி ஹவ் மேட் இட் அஸ் அ ஃப்ரேம் ஒர்க் அண்ட் அ ப்ராசஸ் ஹியர். ஸோ எதிர்பார்க்குற ஒரு காம்படென்ட் இன்ஜினியர்ஸ் வாட் தட் வி புட் இட் இன் அ ப்ராசஸ் அண்ட் வி பில்ட் தெம், க்ரூம் தெம் அண்ட் end result they become a competent engineer. இந்த அகாடமிக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும்? ஸோ பேசிக்லி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்லி இன்ஜினியரிங் 4 வருஷம் படிப்பாங்க. ஸோ 3rd yearல 5th செமஸ்டர்லேருந்தே அப்ளை பண்ணலாம். ஸோ தே கேன் அப்ளை த்ரூ ஆன்லைன் வித் அஸ் அண்ட் தென் தே கேன் கம் த்ரூ. ஸோ இவங்க அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா சர்க்கியூட் பிரான்ச்சஸ் இருக்கிறவங்க. சர்க்கியூட் பிரான்ச்சஸ் பேசிக்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம். ட்ரிபிள் எடுத்தவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அப்புறம் E&I, ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் அந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களும் அப்ளை பண்ணலாம். சிஎஸ்சியும் அப்ளை பண்ணலாம். ஸோ தட் அங்கேயும் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் வரும். ஸோ அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம் இது பேர். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் தேங்க் அப்ளை ஃபார் இட். இங்கே உள்ளே வரும்போது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ வி வில் ஸ்க்ரீன் தேர் ரெஸ்யூம்ஸ் அண்ட் தென் வி வில் கால் தெம் ஃபார் அன் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஓரியன்டேஷன் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லாமே லைக் வாட் மார்க்கெட், வாட் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல் டூயிங் அபவுட் அண்ட் தென் நாங்கள் கம்பெனியாக என்ன பண்ணுறோம், வாட் வி டூ இட், ஹவு இஸ் அ ப்ராசஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் டஸ். ஸோ இதை படிக்கிறதுனால அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், வாட் வில் பி தேர் எண்ட் ரிசல்ட்ஸ், இது எல்லாமே வி கவர் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு அகாடமியில் நான் என்ரோல் பண்ணுறேன்னா the first question I will ask is job opportunity நீங்கள் வந்து எப்படி build பண்ணுவீங்க? ஸோ இங்கே எப்படின்னா இங்கே ஒரு 1 to 2 years ஆஃப் ப்ரோக்ராம் ஆஃப் ட்ரைனிங் எங்கள் கூட எடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து வாட் இஸ் தட் வி யூனிக்லி ஸ்டாண்டிங் ஹியர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லைவ் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஒரு 1 to 2 years இங்கே இருந்து அவங்க அந்த கோர்ஸை எடுக்கும் போது ஒரு ரியல் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். லைக் இன்ட்ராக்டிங் வித் லீடர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வெட்ரன்ஸ்
25+ years of experience உள்ளவங்க இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும், அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு, அவங்களோட லீடர்ஷிப் மென்டர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு சிலிகான் ப்ரூவன் ஐபி ஆக்சஸ் வந்துட்டு இந்தியாவிலே நாங்கள் ஒன்லி 1 ஆர்கனைசேஷன்ஸ் நாங்கள் கொடுக்குற ஆக்சஸ் கொடுக்குறோம். அந்த ஒரு விஷயத்துக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கே கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இல்லை ஒரு கேண்டிடேட்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நான் 2 years வந்து வெறும் ட்ரைனிங் தான் பண்ணேன்னா எனக்கு கேப் வராது, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போதுனா we give them a experience letter also. ஏன்னா நாங்கள் கொடுக்குறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன். நான் சொன்ன மாதிரி நாங்கள் கொடுக்குறது வந்து ஒரு கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவங்க இங்கே லீடர்ஸோட ஒர்க் பண்ணுறாங்க, லைவ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே எங்களோட ஃபன் ஆக்டிவிட்டி ஆர்கனைசேஷனில் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு பார்ட்டாக இருப்பாங்க. வில் இன்டர்வியூ தம். நாங்கள் இன்டர்வியூ பண்ணி நாங்கள் மோஸ்ட்லி எங்களுடைய ஆர்கனைசேஷன்லேயே அவங்கள அப்சர்வ் பண்ணிவிடுவோம். அப்படி எடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் சில பேருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும், இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணி ஒன்று எங்களுதுலேயே திருப்பி எடுப்போம். அந்த டைமில் ஓப்பனிங்ஸ் இல்லை அப்படின்னா we will try to help them. அவங்கள ஹெல்ப் பண்ணி அடுத்த ஒரு ஆர்கனைசேஷன் டைப் ஆர்கனைசேஷனில் அவங்கள ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சம் பீப்புள் வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தனே வளர்த்துப்பாங்க, சம் பீப்புள் வந்து இல்லை கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்கள் ரொம்ப டெக்னிக்கலாலாம் ரொம்ப அசஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு ஃப்ரெஷர் அவங்க இருக்கும்போது நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கான்னு பார்ப்போம், கற்றுக்கிற தன்மை இருக்கா அந்த பர்சன் கிட்டன்றது பார்ப்போம். ஓரளவுக்கு இங்கிலீஷ் ஒரு கம்யூனிகேஷன் பேசுகிற அளவுக்கு டீசெண்டாக இல்லை, அப்படி இல்லைனா கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அந்த ஈகர்னஸ் இருக்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்க ஒரு பீப்புளாக இருந்தால் நாங்கள் எடுத்துப்போம். பேஷனேட் இன்ஜினியர்ஸ் இஸ் வாட் பேசிக்லி நாங்கள் பார்க்குறது. ஃப்ரேம் ஒர்க்காக போட்டிருக்கோம். ஸோ 5Wன்னு பார்த்தீங்கன்னா வாட், வை, வென். அது பேசிக்லி என்னன்னா வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அதை நான் எங்கே அப்ளை பண்ணலாம், இதை கற்றுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸு, இது எங்கெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இது என்ன, இது எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற எல்லா ஆங்கிள்லையும் அவங்கள யோசிக்க வைப்போம். 5Aன்றது அவங்களோட அட்டெண்டன்ஸ், டெய்லி அவங்க வர்றது அட்டெண்டன்ஸு. அப்புறம் அசஸ்மெண்ட் கொடுப்போம் அவங்களுக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் படித்ததுக்கப்புறம் அவங்களோட இவாலுவேஷன் பார்ப்போம், அசைன்மெண்ட்ஸ் பண்ண சொல்லுவோம், ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ண சொல்லுவோம். நாங்கள் போட்ட ஃப்ரேம் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்கனாலே they will be definitely getting a very good job. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி போகிறேன் அப்படின்னாலே செகண்ட் இயர்லேருந்தே நான் வந்து நிறைய கோர்சஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஜாவா இருக்கட்டும், இல்லை சிஏ, இல்லை C++. அந்த மாதிரி உங்கள் செமிகண்டக்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து காலேஜ் படிக்கும் போதே பேரலாக நம்ம எதாவது பண்ண முடியுமா? நான் சொன்ன மாதிரி 5th செமஸ்டர்லேருந்தே அவங்க படிக்கலாம். ஸோ we also have ஆன்லைன் பேட்சஸும் இங்கே இருக்குது. ஸோ அவங்க ஹைப்ரிட் மாடலில் வந்துட்டு போகலாம், ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகலாம். ஸோ சாட்டர்டேஸ் கூட அவங்க வந்துட்டு போகலாம். they can get இண்டஸ்ட்ரி வெட்ரன்ஸ்லாம் அந்த டைமில் வருவாங்க. ஸோ அவங்களோட பேசலாம், பழகலாம். எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயிஸோட மென்டர்ஷிப் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கோர்சஸ் ஆன்லைன்லேயே அவங்க படிக்கலாம், ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு போகலாம் ஹைப்ரிட் மாடலில். Do you provide scholarships for people? எஸ், நாங்கள் கொடுக்குறோம். பேசிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ we have framed all the questions. எல்லா ஃப்ரேம்ஸும் எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னா அவங்களோட பேசிக் ஆட்டிடியூடு, படிக்கிற ஈகர்னஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்கள நாங்கள் வந்து அசஸ் பண்ணி உள்ளே எடுப்போம். உங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாப் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது? வந்து அதர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வந்து 3 months 4 monthsன்ட்டு ஒரு டியூரேஷன் இருக்கும். பட் இங்கே செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பை வந்து டிசைன் பண்ணி வெரிஃபை பண்ணி அந்த எண்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு இட் டேக்ஸ் மினிமம் ஆஃப் 1 to 2 years மினிமம். ஸோ அந்த பீரியட் வரைக்கும் நாங்கள் எம்ப்ளாயிஸாக அந்த இடத்துல வச்சே ஆகணும். ஸோ த பாசிபிலிட்டி ஆஃப் லேயிங் ஆஃப் இஸ் வெரி வெரி மினிமல் ஹியர். ஏன்னா வந்து அந்த ப்ராஜெக்டை நாங்கள் பாதியிலேயே வந்து அவங்கள அனுப்ப முடியாது. ஸோ இட்ஸ் அ லாஸ் ஃபார் தி ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த ப்ராஜெக்டில் கம்ப்ளீட்டாக அவங்க இருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபார் பெட்டர் இன் திஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சேலரிலாம் எப்படி இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நீஷ் ஸ்கில். ஸோ இது ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஒரு 3 years ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் சேலரி இஸ் வெரி ஹை கம்பேரிட்டிவ்லி. பேசிக் ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 6 lakhs இருக்கும், ப்ரொவைடட் இஃப் தே ஆர் அ ட்ரெயின்டு ஃப்ரெஷர். ஓகே. அதுக்கப்புறம் இஃப் தே பி வித் தி ஆர்கனைசேஷன் ஃபார் 3+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு காம்பிடென்ட் இன்ஜினியர்ஸாக நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இட் வில் ரேஞ்ச் பிட்வீன் 15 to 20 or 25 lakhs per annum. ஸோ லாஸ்ட்டாக ஒரே கொஸ்டின், நான் ஏன் செமிகான் அகாடமியை ஜாயின் பண்ணணும்? இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது, இது ஒரு ஆர்கனைசேஷன் which gives training right from the specல இருந்து சிப் வரைக்கும் we train them. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு RTL design, ஸோ ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல், ஸோ ஒவ்வொரு டேட்டா ரெஜிஸ்டர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒவ்வொரு லெவலாக ஒரு போகிற ஒரு ப்ராசஸை வந்து we teach them through a language called Verilogன்ற ஒரு லாங்குவேஜில் டீச் பண்ணுறோம். அதுக்கு பேசிக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லித்தரோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து வெரிஃபிகேஷன் சொல்லித்தரோம். ஸோ வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வெரிலாக்ன்ற ஒரு லாங்குவேஜை சொல்லித்தரோம். அப்புறம் UVM என்னோட ஒரு மெத்தடாலஜி சொல்லித்தரோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் லெவல்
லெவலில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டூல் மூலமாக சொல்லி கொடுக்குற விஷயங்கள் நிறையா இருக்குது. டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி அது ஒரு 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 ப்ராசஸ் சொல்லித்தரோம், ஒரு ஜாப் ரோல் சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டிசைன் சொல்லித்தரோம், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சொல்லித்தரோம், அனலாக் டிசைன், அனலாக் லே அவுட், இது எல்லாமே டூல் வழியாக சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். இந்த டூல்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிகர் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து எடுக்கிறோம். கேடன்ஸ், சினாப்சிஸ், சீமென்ஸ், ஒரு பிகர் ஆர்கனைசேஷன், வெரி எக்ஸ்பென்சிவ் டூல்ஸ். ஸோ இந்த விஷயம், இந்த ஜாப் ரோல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டூல் மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளஸ் we also give them a live project experience which not many people does. இப்போ நான் வந்து PRS குரூப்போட ஃபவுண்டர் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க போய் பேசலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் சக்தி, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ ஸோ மச். இந்த PRS குரூப்ஸ் பற்றி நாங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க PRS குரூப்ஸில்? PRS Group ஆக்சுவலாக வந்து 3 years old company. Name itself is nothing but professional reliable solutions. So we wanted to deliver professional solutions in whatever field we are going to be in smarted. So I have been in this semiconductor industry ஒரு 25 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். LNTல வந்து ஹெட் ஆஃப் தி VLSI இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி. அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் ஒரு ட்ரேட் வார் இருந்தது. டிப்பிக்கலாக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தே ஆர் த ஒன் ஹூ டிசைன்ஸ் த சிப். சைனா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து அதிகமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரேட் வார் வரும்போது என்ன ஆச்சுன்னா வந்து போத் டு நாட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து இந்தியா மாதிரி ஒரு க்ரோயிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து தேவைப்பட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. கரெக்ட். செமிகண்டக்டர் வந்து இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் கேஜெட்ஸ்ன்றது ஒரு சிஸ்டம்லேருந்து ஒரு ஃபோன் வரைக்கும் இருக்குன்றது தெரியும். பட் வாட் மேக்ஸ் இட் ஸோ எசென்ஷியல்ன்றது நீங்கள் சொல்லணும். செமிகண்டக்டர் இஸ் அ மெட்டீரியல் which has the property it can conduct and insulate கூட பண்ண முடியும். அதுதான் செமிகண்டக்டர்ன்றதோட ப்ராப்பர்ட்டி. இது நத்திங் பட் சிலிக்கான்னு ஒன்று இருக்குது, அதாவது பீச்சில் இருக்க சாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இட்ஸ் அ செமிகண்டக்டர் மெட்டீரியல். we call it as silicon. அதை பேஸ் பண்ணி அதிலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், அதான் இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவோம். அந்த சிப் வந்து மேக் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து செமிகண்டக்டர் டொமைன். சிப்புன்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா மாடர்ன் கேட்ஜெட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் பார்க்கக்கூடிய டிவியிலேருந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கையில் எழுந்திரிச்சோன்னா மொபைல் பார்க்குற மொபைல், wherever you go electronics is there is a semiconductor chip. without which நாளைக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் கூட நடக்காது. இதை பற்றி சொல்கிறத விட என்னெல்லாம் நாங்கள் செமிகண்டக்டர்ஸில் பண்ணுறோன்றது ஐ கேன் வாக் யூ த்ரூ த கம்பெனி ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் இட். ஸோ நம்ம இந்த செமிகண்டக்டர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து VLSI அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ VLSIனா என்னது சார்? VLSI இஸ் பார்ட் ஆஃப் செமிகண்டக்டர். பேசிக்கலி செமிகண்டக்டர்ன்றது ஒரு எக்கோ சிஸ்டம். நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ட்ரைங் டு மேக் ஒன் இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஸோ அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதில் டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சிப்புன்றது எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் சிப்ஸ்ன்னு இருக்கு. அந்த சிப்பை டிசைன் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். VLSI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அப்படின்னா ஒரு சிப்புக்குள்ள மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ். இட் இஸ் ஆக்டிங் லைக் ஏ ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணும். அந்த டிரான்சிஸ்டர்ஸை வச்சு டிசைன் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை தான் வந்து இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்கிறோம். அந்த VLSI இஸ் நத்திங் பட் த வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். லார்ஜ் ஸ்கேலில் இன்டெகிரேட் பண்ணுறோம் டிரான்சிஸ்டர்ஸ், அதுதான் அதோட மீனிங். எங்களுடைய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கோசிஸ்டம், என்டையர் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதில் டிசைன்ன்றது ஒரு பார்ட் இருக்குது, அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் ஒரு பார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் வேலிடேஷன் ஒரு பார்ட் இருக்குது. அதில் வந்து டிசைன்ன்ற பார்ட்டை தான் ஆஸ் அ கம்பெனி PRS குரூப் கம்பெனிஸ் எல்லாமே பண்ணுறீங்க. அந்த டிசைன் பண்ணிவிட்டு வி ஹேவ் பார்ட்னர்ஸ் இன் சைனா, தைவான், மலேசியா, ஜப்பான். அங்கே வந்து தேர் ஆர் பார்ட்னர்ஸ் ஹூ வில் டேக் அவர் design into their manufacturing facilities. That is how the entire chip is made. We have actually analog design. We make analog chip for the end customers. So இது வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஒரு டூல் பார்த்தீங்கன்னா ஒரு டூல் ஃப்ளோ வந்து ஸ்கீமேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது பேர் கேடன்ஸ் டூலை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ், நிறைய இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ், மாடியூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி பிளேஸ் பண்ணுறோம், ஒரு ஆக்சுவல் சிப்புக்குள்ளே ஒரு லே அவுட் எப்படி இருக்குன்றத அதுக்கு ஒரு டூல் இருக்குது கேடன்ஸ். அந்த டூல் வழியாக we can make this layout design. They are doing testing. ஒரு சிப்புக்குள்ள மாடியூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறமா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்கன்ற சிமுலேஷனை ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது வந்து ஒரு கஸ்டமர், சைனா கஸ்டமருக்கு நாங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட், அனலாக் டிசைனை. வி ஆர் கிரியேட்டிங் எ CAN ப்ரோட்டோகால் சிப், அனலாக் சிப் பண்ணுறோம். இது வந்து எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த சைனா மேனுஃபேக்சரிங் கம்பெனி கொடுத்தோம்னா they will manufacture a real chip and they will deliver it back to us. அது வந்து we can take it as a real product.
நீங்க பின்னாடி பார்த்தது வந்து அனலாக் டிசைன். ஸோ இங்கே என்ன கேப்பபிலிட்டினா the front end part of the semiconductor designs ஃபுல்லா நாங்க பண்றோம். இங்க வந்து இந்த டீம் ஆக்சுவலி இஸ் டூயிங் a project. அவங்க வந்து டிஸ்ப்ளே ப்ராஜெக்ட் பண்றாங்க. டிஸ்ப்ளேனா நீங்க மொபைல் இருக்கு இல்லையா, மொபைல்ல ஒரு டிஸ்ப்ளே இருக்கு இல்லையா, பேனல்ஸ், அந்த டிஸ்ப்ளே வந்து பண்றதுக்கு ஒரு சிப் பண்ணணும். அந்த சிப்பை டிசைன் பண்றாங்க. அது ஃப்ரண்ட் அண்ட் டிசைன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது டெஸ்டிங் பண்ணும்போது ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எப்படி சிப்போட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டிசைன் பண்ணிட்டு அப்புறமா டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் இது கேடன்ஸோடைய ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். டிசைன் பண்ணுறதுக்கு வந்து வி யூஸ் அ லாங்குவேஜ் கால் வெரிலாக்னு ஒரு லாங்குவேஜ். அந்த வெரிலாக் லாங்குவேஜை வச்சு தான் we develop a design. அதுக்கப்புறமா அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் சிஸ்டம் வெரிலாக் ஒரு யூவிஎம்ன்ற ஒரு லாங்குவேஜ் அண்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன சார் நடக்குது? ரியலாக வந்து செமிகண்டக்டர்ன்றது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது இட்ஸ் சிப். ஸோ ஐ வாண்டட் டு ஷோ தட் ஒரு ஹார்ட்வேரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு செமிகண்டக்டருடைய சிப் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ஒரு சிப் இருக்கும். இங்கே நிறைய சிப்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி பர்ஃபார்ம் பண்ணுறது. இந்த சிப்பை டிசைன் பண்ணுறது தான் எங்கள் கம்பெனியோடைய ஆக்சுவல் ஜாப். ஸோ இவங்க வந்து ப்ராக்டிக்கலாகவே இதெல்லாம் வச்சு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இவங்க வந்து இதில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம், மொபைல் ஃபோன்ஸ், எனி எலக்ட்ரானிக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரோ ப்ளூ கலரோ சம் கலர்ஃபுல்லான ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் நிறைய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த மெயின் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சிப். வித்தவுட் எ சிப் there is no technology advancement. And Indian government also நிறைய சலுகை நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. They are also creating awareness campaigns in colleges, universities. But government cannot do it everything on their own. Right. So they need companies like us. They need several other companies who can take the message. Right. So that அந்த காலேஜஸ் எல்லாருக்குமே நம்ம கொண்டு போய் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் பார்த்தேன். இதில் வந்து நான் இந்த கோர்ஸ் எடுத்தால் நான் சேஃபு, லாங்காக சர்வைவ் பண்ண முடியும், லாங் டேர்முக்கு வந்து என்னால் சர்வைவ் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பர்டிகுலர் கோர்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கா சார்? நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு மொபைல் சேஞ்ச் பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு 2-3 years. So you keep upgrading? Nowadays electronic devices are keep upgrading. வீட்ல இருக்க எல்லா பொருளும் நீங்க அப்கிரேட் பண்றீங்க. டிவி நீங்க 45 inch வச்சிருப்பீங்க, அப்புறமா 65 100. கண்டிப்பா. So upgrade is a process. அந்த அப்கிரேட் என்னெல்லாம் ப்ராசஸ் அப்கிரேட் பண்ணுறீங்க? யூ வாண்ட் ஹை விஷுவல் கண்டென்ட். ரைட். டிஸ்பிளே பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஐ வாண்ட் 4K ரெசல்யூஷன், 8K ரெசல்யூஷன், 32K ரெசல்யூஷன். ஸோ ரெக்வயர்மெண்ட் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக இது இருந்துகிட்டே இருக்க வரைக்குமோ இது எவர் கிரீன். So there is no doubt somewhere it will stop. Okay. Without semiconductors there is no technology advancement. As a founder and how successful you are? 2022 starting ஆரம்பிச்சேன். It is almost 3.5 years. Okay. So what we have achieved in 3.5 years பார்த்தீங்கன்னா we have actually created 3 companies in 3 years. So அது ஒரு achievement. எப்படின்னா we created a company called PRSsemicon Technologies. அந்த கம்பெனியோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சொல்யூஷன்ஸ்க்கான ஃபோக்கஸ். கஸ்டமர் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் வாங்கி சொல்யூஷன்ஸ் கொடுக்குற ஃபோக்கஸில் பண்ண கம்பெனி. Spec2Chips இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருந்தோம். அதோட எண்ட் டு எண்ட் ப்ராடக்டோட ஸ்பெக்ல இருந்து சிப்பாக மேனுஃபேக்சர் பண்ணி கடைசியாக கையில் கொடுக்குற வரைக்கும் அந்த என்டையர் ப்ராசஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்காக Spec2Chips Semiconductor கிரியேட் பண்ணோம். அகாடமி ஆஸ் யூஷுவல் த மெயின் இன்டென்ட் ஆஃப் கிரியேட்டிங் அகாடமி இஸ் தட் நமக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இஃப் ஐ ஹாவ் டு கோ அண்ட் ட்ரெயின் அன் இன்ஜினியர் ஃப்ரம் அ காலேஜ்னா அவனை நான் ட்ரெயின் பண்ணணும். ஐ ஹேவ் டு ட்ரெயின் ஃபார் மினிமம் 1 year to 2 years. அப்போ தான் ஹீ வில் பிகம் எ ப்ரொடக்டிவ் இன்ஜினியர். ஸோ இதை நான் வெளியில் சர்ச் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக ஏன்னா எனக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங்கை நான் கொடுக்குறது தான் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் வி டூ, வி ட்ரெயின் பீப்புள் அக்கார்டிங் டு தட் and then we go to the market. So அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணி கிரியேட் பண்ணது Semicon Academy. So 3 yearsல we have created 3 companies and we have made 3 chips, our own product. So it is under manufacturing right now in Taiwan, and we have created more than 30 intellectual properties in 3 years. 30 intellectual properties are small modules of a system on chip. ஒரு chip உடைய small modules எல்லாமே ஒரு தனித்தனி intellectual properties நான் கிரியேட் பண்ணிருக்கோம். So more than 30 IPs பண்ணிருக்கோம். And right now we have more than 300 plus team players and our employees working with us. So this is our and we are still looking forward to add software and embedded also in the next year. Maybe 4th year we will have one more. Definitely company. We wish you all the best for that, and I think hat-trick celebration தான் நாங்க behind the team வந்து celebrate பண்றோம்னு நினைக்கிறேன். And congratulations for this. Thank you so much. Semiconductor industry வந்து நீங்க எதனால சூஸ் பண்ணீங்க? I am a aeronautical engineer. நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஏவியானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. ஓகே. ஏவியேஷன் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நான் ப்ராஜெக்ட்டும் ட்ரோனில் தான் பண்ணேன். ஸோ அது சிப்ஸ் ரிலேட்டடாக இருந்ததுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நான் வந்து VLSI ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்தேன்.
ஓகே, அப்படி தேடும்போது எப்படி நீங்கள் இந்த அகாடமியை வந்து கண்டுபிடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது இவங்க ஆக்சுவலி ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ ஐ தாட் இங்கே ஒர்க் பண்ணால் எனக்கு நிறைய டொமைன்ஸ்லும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் ஐ சோஸ் செமிகான் அகாடமி. நான் சுபாஷ் சந்திர போஸ். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்புறம் VLSI ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் VLSI இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். ஆனால் VLSI இண்டஸ்ட்ரியில் நம்ம நினைக்கிற மாதிரி ஜாப் மார்க்கெட் கிடையாது. டேரெக்டாக அவங்கள ஹையர் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெஷர்லாம். நம்ம ட்ரைன்டாக இருக்கணும். ட்ரைனிங்காக நான் செமிகான் அகாடமிக்கு வந்தேன். செமிகான் அகாடமி வந்து இங்கே டிஜிட்டல் டொமைனில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்க அனலாக் டொமைன் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் அனலாக் டொமைனுக்கு போனேன். அங்கே இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். டூல்ஸு, கேடன்ஸ் டூல்ஸு, அதில் அனலாக் டிசைனு, லேஅவுட்டு எல்லாமே பொறுமையாக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு மென்டர் இருந்தாங்க. த்ரூ அவுட் த ப்ராசஸ் என்னை கைட் பண்ணேன். அப்புறம் நான் இப்போ வந்து Spec2Chipல நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். வணக்கம், நான் வந்து ராகுல். ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஸோ நான் BE வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பண்ணேன். அப்புறம் வந்து நான் ME வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணேன். 2022 நான் பாஸ் அவுட் ஆனேன். காக்னிசென்ட்டில் ப்ளேஸ் ஆனேன். ஐ வாசன்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ VLSI டிசைன் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு ஏன் நான் ஐடிக்கு போகணும்னு நினச்சிட்டு அப்புறம் IT இண்டஸ்ட்ரி அப்போ வந்து ரொம்ப இட் வாஸ் அ மெஸ். ஸோ வந்து சரி, நான் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் VLSI டிசைன் ஜாப்ஸ். அப்போ தான் நான் வந்து PRSsemicon பற்றி கேள்விப்பட்டேன். அப்புறம் இமீடியட்லி நான் வந்து PRSsemicon நான் ஜாயின் பண்ண போது என்னை வந்து ஃப்ரம் த கிரவுண்ட் அப் தே ட்ரை டு பில்ட் மீ. ஸோ நான் நிறைய மாடியூல்ஸ்லாம் போயிட்டு இருந்தேன். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், வெரிலாக் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எனக்கு வந்து மீட்டிங் வச்சாங்க. அவங்க வந்து எனக்கு இன்டர்வியூஸ்லாம் வச்சாங்க. தட் கேவ் மீ அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஆஃப்டர் தட் டொமைன் ரிலேட்டட் திங்ஸ்க்கு போகணும் ஐ வாஸ் அபவுட் டு சூஸ். அதில் வந்து நான் டிசைன் வெரிஃபிகேஷன் சூஸ் பண்ணேன். அதில் வந்து நான் சிஸ்டம் வெரிலாக், UVM, அப்புறம் வந்து பேரல் ப்ரோட்டோகால்ஸ் லைக் அம்பா ப்ரோட்டோகால்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஓகே, டிசைன் வெரிஃபிகேஷனில் நான் நல்லா பண்ணுற போது எனக்கு வந்து அனலாக் டிசைனில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஓகே, சின்ஸ் நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேட் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணனால ஓகே, ஐ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ். ஸோ நான் ப்ரீஃப்லி அனலாக் டிசைன்லையும் இருந்தேன். அதில் வந்து நான் வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் மாஸ்ஃபெட்ஸ், சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயர்ஸ். இதெல்லாம் நான் வந்து LT ஸ்பைஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், இன்க்ளூடிங் கரண்ட் மிரர்ஸ், டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர் வித் ஆக்டிவ் லோட்ஸ், ரெசிஸ்டிவ் லோட்ஸ், அப்புறம் வந்து ஆப் ஆம்ப், 2-stage ஆப் ஆம்ப். இதெல்லாம் நான் பண்ண எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்தது. அப்புறம் நான் ஃபைனலாக பேண்ட் கேப் ரெஃபரன்ஸ் வந்து LT ஸ்பைஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தனால ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இப்போ வந்து நான் ஐ எம் இன்வால்வ் இன் போத் டிஜிட்டல் அண்ட் அனலாக் அண்ட் தேங்க்ஸ் டு PRSsemicon ஃபார் giving me this opportunity. ஸோ நீங்களாம் எந்த ஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க? எல்லாரும் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் 4 பேருமே ஒரே காலேஜ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எப்படி இந்த இண்டஸ்ட்ரி வந்து சூஸ் பண்ணீங்க? எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, VLSI பேஷனேட்டாக இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் லைக் PRS பற்றி தெரிஞ்சோன்னே அவங்க இங்கே அவங்க கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் ப்ளஸ் கிளைண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட் என்னன்னா இனிஷியலாக நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. லைக் ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் கிளைண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கைடன்ஸ் வந்து 25+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கும் ட்ரைன் பண்ணுவாங்க கிளைண்ட் ப்ராஜெக்டில். ரியல் டைமாக நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நீங்கள் இப்போ முடிச்சிட்டிங்களா கோர்ஸ், இல்லைனா பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை, முடிச்சிட்டேன். இப்போ எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நைஸ். ஹாய். நீங்கள் வந்து இந்த அகாடமியில் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ DV இன்ஜினியராக இருக்கேன். இங்கே தான் ட்ரெயின் ஆனீங்க? இங்கே தான் படிக்கிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே தான் ட்ரெயின் ஆனேன். எனக்கு கொஞ்சம் கரியர் கேப் இருந்தது. நான் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்தேன் ஒரு 10 years. 2013 பாஸ்ட் அவுட் ஆக்சுவலாக. எம்டெக் முடித்தேன் 2013. அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஹோம் மேக்கராக வந்து நீங்கள் இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கீங்க. இது ஒரு பெரிய லீப் இல்லையா? எப்படி இங்கே வந்து கனெக்ட் ஆனீங்க? நான் ஆல்ரெடி வேறு ஒரு இதே மாதிரி VLSI சம்மந்தப்பட்டமாக நான் ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரெயின் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே. பட் எனக்கு அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு லேக் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றக்கா நான் நாக்ரி ஜாபில் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது இந்த கம்பெனி மட்டும்தான் எனக்கு 0 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இதுவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்ரோச் பண்ணோன்னே அவங்க அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் கழித்து நான் வந்து இப்போ வந்து சேரணும், இந்த மாதிரி கற்றுக்கணுன்றதுனால கம்பெனி எனக்கு ஓகே. பேஷன் இருந்தால் போதும். பேஷன் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்குள்ள வரலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த செமிகண்டக்டரோட மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியாவில் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த PRS குரூப்போட டைரக்டர் ரஞ்சித் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தைவான் தான் வந்து மாஸ்டர்ஸ் லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த டாமினன்ஸ் வந்து இந்தியா காட்டலை? சம்மர் அரௌண்ட் இந்த 1980s பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது இந்தியாவுக்கு, இந்த மாதிரி செமிகண்டக்டர் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அப்போது அந்த ட்ரெயினை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 2-3 decades அப்புறம் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சம்மர் அரௌண்ட் in 2018 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கண்டர் வந்து இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க in 2020. மிஷனோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா
இந்தியாவை செமிகண்டக்டர் ஹப்பாக கொண்டு வரணும். அதை பேஸ் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவுக்கு. ஸோ இனிஷியலி தே ஸ்டார்டட் வித் 75,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தி செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம். ஸோ நம்ம சிப் டிசைனிங் கேப்பபிலிட்டி ஓரளவுக்கு இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ என்டையர் குளோபோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 to 30% ஆஃப் சிப் டிசைனர்ஸ் ஆர் இந்தியன்ஸ். ஸோ அங்கே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். பட் தே ஆர் ஒர்க்கிங் இன் பிகர் கம்பெனிஸ் லைக் விச் இஸ் நாட் இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ், மெனி அதர் ஃபாரின் கம்பெனிஸ் they work for. So now India's focus is also to build a startup into the semiconductor design front also. அது ஒரு ஃபர்ஸ்ட் கோல் which they started achieving it. அதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் விச் இஸ் a bigger process. நம்ம வந்து எடுத்தோன்னே ஒரு மிச்சம் நார்மல் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான் செட்டப் பண்ணுற மாதிரி வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான் கிடையாது. அது ஒரு பெரிய ப்ராசஸ், மிஷினரிஸ் காஸ்ட்லி, ப்ளஸ் அதோட ஸ்கில்டு லேபர்ஸும் ரொம்ப காஸ்ட்லி, ப்ளஸ் இந்தியாவுக்கு அந்த கேப்பபிலிட்டி கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரைனிங் த மேன் பவர். ஸோ இங்கேருந்து திருப்பி நம்ம சைனா தாய்வானோட டிபெண்டன்சி நிறைய இருக்கும். பட் இங்கே மேனுஃபேக்சரிங் ஹப்பே இல்லை இருக்குது, இங்கே இருக்குது. மொஹாலியில் இருக்குது SCL சொல்லிட்டு செமிகண்டக்டர் லெபார்ட்ரி சொல்லிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது இங்கே இந்தியாவில். பட் டெக்னாலஜி நோடுன்னு சொல்லுவோம் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ 180 nanometers, இப்போ நான் அந்த ஆப்பிள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 nanometer 3 nanometer அந்த லெவலுக்கெல்லாம் இந்தியாவில் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. பட் 180 90 45 அதெல்லாம் வந்து SCL பண்ணிடலாம். அதுக்கடுத்த எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ATMPன்னு சொல்லுவோம், அசம்பிளி டெஸ்டிங் மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங். இது ஆல்ரெடி இருக்குது இப்போ இந்தியாவில். ஸோ ஆப்பிளோட 2 யூனிட், ஒன்று வந்து சென்னையில் இருக்குது ஃபாக்ஸ்கான் ஆப்பிளோடது, இன்னொன்று வந்து தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ பேசிக்கலி தி அசம்பிள் டிஸ்பிளே யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் ஃபாக்ஸ்கான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்ரான் டெக்னாலஜிஸ் which is there in Gujarat. So slowly we are bringing up in the semiconductor ecosystem also. But manufacturing will take some longer time. So அதனால தான் எங்களோட ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டோம்னா, எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி வேணும் அந்த அளவுக்கு டிசைன் கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ நம்ம டிசைன் கேப்பபிலிட்டி நிறைய கொண்டு வரோம். ஸோ இந்தியா பேஸ்ட் கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட ஓன் ப்ராடக்ட், ஸோ மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியாவே வந்துடும். கரெக்ட். ஸோ தட்ஸ் ஆர் ஃபோக்கஸ். அண்ட் ஐ திங்க் அது வந்துட்டு அப்புறம் ஆப்பிளோட காஸ்ட் ஆப்பிளுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ 70% ஆஃப் தி என்டையர் கன்சியூமர் குட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வேறு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ணி இங்கே வரதுனால தான் நம்ம காஸ்ட் அந்த வேல்யூஷன் வருது. ஸோ அதே நம்மளே பண்ணிட்டு நம்மளே டெவலப் பண்ணி நம்மளே டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ணனா the cost will be much economical for us. இந்த இண்டஸ்ட்ரி வந்து how it is getting translated into real time opportunities, எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுலேருந்து நம்ம வந்து பெனிஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் when I said இந்த செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் பற்றி பேசினேன் இல்லையா. ஸோ இந்த எக்கோசிஸ்டம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்தியா இஸ் ஃபோர்காஸ்டிங் ஓவர் 12 to 15 lakhs of job opportunities in the next 5 to 10 years. Oh, they have promised. Yeah, they have not promised, forecasting. Okay. என்னன்னா, so when I do a make in India made in India, so இந்தியாவே டிசைன் பண்ணி இந்தியாவே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவே அசம்பிள் பண்ணும்போது they need people from the design front. Right. ஸோ இங்கே மேனுஃபேக்சரிங் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அசம்பிளிலையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். Right. இது எல்லாமே கூட்டிட்டு என்ன ஆகும்னா அங்கே வந்து நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸும் வருது. ஸோ மோர் ஆஃப் இந்தியன் வில் பை இந்தியன் ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாக்குள்ளேயே தான் கிரியேட் ஆகும். Right. So this is one of the realistic opportunities which we are forecasting, not as an organization but as a country by itself. So on the entire ecosystem இந்தியாக்குள்ள வந்துச்சுன்னா there are definitely opportunities that is going to be part of all these 3 ecosystems. ஓகே நீங்கள் இந்தியா பற்றி ஹை லெவலாக சொல்லியிருக்கீங்க. இப்போ எங்களுக்கு வந்து தமிழ்நாடு, ஏன்னா நாங்களாம் தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். ஸோ தமிழ்நாடு பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்தவரே வாழ்க்கை தமிழ்நாடு, நானும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ரீசென்ட்லி ஆர்கனைஸ்ட் அண்ட் ஈவென்ட் கால் செமிகான் இந்தியா 2025 சொல்லிட்டு. ஸோ இந்தியன் கண்ட்ரீஸில் இருக்க ஸ்டேட்ஸில் இருக்க கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரினில் இருக்கிற கம்பெனிஸும் வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸிபிட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த இதில் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கைடன்ஸ், ஸோ விச் இஸ் கைண்ட் ஆஃப் கவர்னிங் பாடி ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் activities of Tamil Nadu இல்லையா. Tamil Nadu guidance were also part of that exhibition. So fortunately we connected with them in terms of our skills and what are the capabilities that we have. So Tamil Nadu guidance also supported us showcasing whatever we have been doing. ஸோ அந்த லாஸ்ட் 3 years என்ன பண்ணோன்னு காமிச்சாங்க இல்லையா, யுவராஜ் காமிச்சிட்டு வர வீடியோ, அந்த வீடியோவை வந்து எங்களுக்காக எக்ஸிபிட் பண்ணாங்க தமிழ்நாடு கைடன்ஸ் டீம். ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் பிக் சப்போர்ட் தட் கவர்மெண்ட் ஹஸ் கிவன் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிபிட்டிங் வாட் வி ஹவ் பீன் டூயிங். செமிகண்டக்டர் பாலிசின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாலிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் ஐம் கோயிங் டு ஹையர் அ நேட்டிவ் ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு, த ஆர்கனைசேஷன் வில் ஹேவ் சம் பெனிஃபிட். ஓகே. ஸோ அந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து அந்த பாலிசியில் கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி உள்ளே வருதுன்னா, ஒரு VLSI பேஸ் கம்பெனி உள்ளே வருதுன்னா டெஃபினெட்லி எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, எப்படி எடுக்கலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோக்கஸ் வரும்போது டெஃபினெட்லி they focus on people who are native resident, who are competent in the VLSI industry. ஸோ அப்படி பார்த்து எடுக்கும்போது that individual is also getting a job opportunity. அப்போ தமிழ்நாடு இருக்கிற காம்பிடென்டான ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வேலை கிடைக்கும், ப்ளஸ் அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இட்ஸ் மியூச்சுவல் வின் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடுறாங்க. ரைட். ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது யூஆர் ஓப்பன் ஃபார் த கொலாபரேஷன் அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. பட் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏற்கனவே கொலாபில் இருக்கீங்களா? எஸ், வி ஹேவ் கொலாபரேட்டட் வித் கப்புள் ஆஃப் skill sector. I'll just mention this name also.
So Telecom Skill Sector Council or Telecom Based Skill Sector Council, we have signed an MOU with them. Okay. So this purely telecom sector is more related to our domain also, right? Probably நீங்கள் கீழே ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க சிஎஸ்ஐ டிஎஸ்சி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸோ 5G டெக்னாலஜி இதெல்லாம் வருது இல்லையா ஸோ இதெல்லாம் மோர் ரிலேட்டட் தான் ஸோ தே ஆல்சோ வாண்டட் டு கொலாபரேட் வித் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பில்டிங் திஸ் காம்பிடன்சி ஸோ பேசிக்கலி அந்த VLSI பில்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா there are couple of universities whom we have tied up also. So கலாசலிங்கம் ஒரு யூனிவர்சிட்டி இன் மதுரை குரூப் ஆஃப் ஆனந்த் இஸ் தி சப் ரைட் சிஸ்டர் கப் இது மாதிரி ஸோ அவங்க கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம் ஸோ அது எப்படின்னா ஜாயிண்ட் கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ கிவிங் ப்ராஜெக்ட்ஸ் டு காலேஜஸ் ஆனால் அது ஒரு இண்டஸ்ட்ரி அகாடமி சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணோம் ப்ளஸ் ஸ்கில் பில்டிங்கும் அங்கே சப்போர்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாமல் இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ தட் ஆஸ் அன் அலுமினை ஃபர்ஸ்ட் திங் ஆர் ஃபவுண்டர் யுவராஜ் did was to sign an MOU with வேளாமல் இன்ஜினியரிங் காலேஜ் he was a alumni of வேளாமல் இன்ஜினியரிங் காலேஜ் then the major collaboration that we had is the recent collaboration which is with L&T EduTech. So L&T EduTech and PRS group company are both aligned in the same vision and same mission. Yeah, so they wanted to build the capability in more of practical exposure. And there are a couple of collaboration in pipeline also. So more related to நம்மளோட entire Tamil Nadu affiliation பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தானே. So we are also closer to closing an MOU with Anna University. Probably that should happen in next couple of weeks. So Anna University நம்ம வந்து அந்த MOU sign பண்ணிட்டோம்னா we can cover almost all the 650 colleges which is affiliated. You will be flooded with applications. Yeah, exactly. So our end of day, our goal is to build the capability in Tamil Nadu and for the globe also. Most importantly, எல்லாருமே எங்களை LinkedIn ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். They'll have more visibility on who we are and what we have been doing. எங்களோட MOUs. So LinkedIn we are more active than any other social media. Got it. Yeah, though we are in YouTube and Insta, but we are more prominent in LinkedIn. Industry பத்தியும் நிறைய சொல்லிருக்கீங்க. Thanks for your time and wish you all the best for all your future endeavors. Thank you. Thank you so much.